இந்த காலத்து மக்களுக்கு தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒன்னாதான் இருக்கு. தமிழ் தேசியம் பேசினா மற்ற மொழி பேசுற மக்களுக்கு ஏன் கோபம் வருது? தமிழ் தேசியம் அப்படின்னா நாங்க தனி நாடு அப்படிங்கறது இல்ல, மற்ற மொழிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றதும் இல்ல. தமிழ் தேசியம் அப்படின்னா எங்களோட மொழி, கலாச்சாரம், உழைப்பு, உரிமை இது எல்லாத்தையும் மையமா வச்சு இங்க வாழற தமிழன் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிந்தனை தான். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே தமிழையும் தமிழனையும் ஒடுக்கப்பட்டப்போ அப்போ இருந்த தமிழ் சிந்தனையாளர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. நம்ம மண்ணுல நாம தாழ்வானவங்களா, நாம உழைக்கிற உழைப்பு நமக்கு பலன் கிடையாதா அப்படின்னு ஆங்கிலேயர்களே எதிர்த்து போராடினாங்க. இதுல மொழி அரசியல் இருந்ததில்ல, ஆனா நம்ம அடையாளத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல ஏன் தமிழ் தேசியம் உருவாச்சுன்னா, இந்த மண்ணுல முடிவெடுக்க வேண்டியது யாரு, இங்க இருக்கிற வளங்கள் யாருக்காக, இந்த ஒரு கேள்வியில இருந்துதான் தமிழ் தேசிய சிந்தனை உருவானது. சரி, இதெல்லாம் விடுங்க. தங்களோட மொழியை காப்பாத்திக்கிறதுக்கு பேரு பிரிவினையா? தாங்கள் பேசுற மொழியில கல்வியை கேட்கறதுக்கு பேரு பிரிவினையா? தங்களோட நிலங்களையும் வளங்களையும் தாங்களே நிர்வகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு பிரிவினையா? இங்க இருக்கிற மக்களோட அடையாளத்தை காப்பாத்துறதுக்கு பேரு பிரிவினை கிடையாது, சுயமரியாதை.